whose birthday we are going to celebrate Christmas? Do you know anybody? Jesus. Good. 7 days to go. We are going to celebrate Jesus' birthday. Okay? 7 days to go. Okay, நம்ம ஸ்கூல்ல ஓகே நானும் இதை சொல்றதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கு எனக்கு. ஸோ இது வந்து ஏசு கிறிஸ்து வந்து மனிதனா இந்த உலகத்துல பிறந்ததான் நம்ம கிறிஸ்துமஸ் தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? வந்து மனிதனா இந்த உலகத்துல பிறந்ததுனால தான் நம்ம கிறிஸ்துமஸ் தினமா செலிப்ரேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்ல, ஃபாரின் கண்ட்ரிஸ், கிழக்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் சொல்லிட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைடு வந்து இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம். ஓகே, இஸ்ரேல் என்ற நாட்டில் நாசரேத் என்ற ஊர்ல ஒரு மரியா என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஆல்ரெடி யோசேப்பு என்ற அவரோட திருமண நிச்சய ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருந்தது. அந்த டைம்ல அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது தேவதூதர் வந்து மரியாதை முன்னாடி தோன்றி என்ன சொல்றாங்கன்னா, பெண்களும் ஆசீர் பெற்றவள் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பாய், அவருக்கு ஏசு என்று பெயரிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதர், தட் மீன்ஸ் ஏஞ்சல் வந்து தோன்றி மரியாவுக்கு வாக்கு சொல்றாங்க. இதை பார்த்த மரியா வந்து கடவுள் சொன்ன யாராவது நம்ம அக்செப்ட் பண்ணாம இருக்குமா? இல்ல. உடனே அவருடைய கட்டளை கிடங்க மரியா என்ன பண்றாங்க, ஓகே உங்களுக்கு கட்டளைப்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஆண்டுலயே அந்த ஊர்ல சீசர் அப்படின்ற ஒரு ராஜா இருக்காரு. அங்க வந்து என்ன பண்றாருன்னா, நாசரேத் ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவங்க சொந்த ஊர்களுக்கு சென்று உங்க பெயரை வந்து பதிவு செய்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இடுறாரு. இதை கேள்விப்பட்ட மரியா என்ன பண்றாங்க, ஓகே அவங்களுக்கு துணையா யோசித்து இருந்தாரு இல்லையா, அவரை கூட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா நாசரேத் ஊர்ல இருந்து பெத்லகேம் என்ற ஊருக்கு வந்து போகும்பொழுது அங்க பெத்லகேம் போயிட்டு ரீச் பண்ணும்பொழுது அந்த இடத்துல தங்கும் விடுதியில கூட ஃபுல்லா ரஷ்ஷா இருந்தது. ஏன் அப்படின்னா மரியா மாதிரியே மற்ற ஊர்கள்ல இருந்து வந்து அந்த பெயர் பதிவு செய்யறதுக்காக நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல மரியா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடமே கிடைக்கல. எல்லா இடமும் தங்கும் விடுதி முதற்கொண்டு எல்லாமே ஃபுல்லா ரஷ் ஆகிட்டு இருந்தது பெத்லகேம். கடைசியா அவங்களுக்கு மாட்டு தொழுதுல ஒரு சிறிய இடம் கிடைச்சது. உடனே என்ன பண்றாங்க, மரியாவுக்கு வந்து அப்போ தலை பிரசவம், அப்போ கருவுச்சு இருக்காங்க. அந்த டைம்ல மாட்டு தொழுவத்துக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஜீசஸ வந்து பெற்றெடுக்கிறாங்க. ஜீசஸ் பெற்றெடுத்த உடனே அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சிறிய மாட்டு தீவன தொட்டியில் வந்து ஜீசஸ வந்து கிளப்பி அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே பகுதியில இடையர்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த செய்தி வந்து தேவதூதர் வந்து அந்த இடையர்களுக்கு சொல்றாரு, இந்த மாதிரி உங்களை வீட்டுல வந்து இறைமகன் பிறந்திருக்காரு பெத்லகேம் என்ற ஊர்ல, நீங்க போயிட்டு அவரை காண போங்கன்னு சொல்றாரு. உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியா வந்து என்ன பண்ணாங்க, அவங்க காண போறாங்க. நெக்ஸ்ட் 3 ஞானிகள் பொன் வெள்ளி தூபம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஞானிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த 3 கிட்டும் ஜீசஸ பார்க்க எடுத்துட்டு அவங்க போறாங்க. அவங்க போகும்போது வழி தெரியல அவங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வானத்துல ஒரு அதிசய விண்மீன் வந்து தோன்றுது. அதிசய விண்மீன் அப்படின்னா நீங்க ஸ்டார்ஸ் கட்டியிருப்பாங்க இல்லையா கொடியில, அது வந்து டிஃப்ரெண்டா ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் 5 ஃப்ளோர்ஸ் இருக்கு இல்லையா, பட் அந்த ஜீசஸ் பிறந்த அந்த நாள் மட்டும் வானத்துல வந்து அதிசய விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோன்றுது. இதை பார்த்த ஞானிகள் வந்து ஏதோ வந்து பெத்லகேம்ல யாரோ ஒரு புனிதர் வந்து பிறந்திருக்காரு, ஸோ அதுக்காக இந்த வித்தியாசமான விண்மீன் தோன்றிருக்கு, அதை பார்க்க நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்மீன் போற திசையிலேயே அந்த 3 ஞானிகளும் அந்த 3 கிட்டு சொன்னீங்க அதை எடுத்துட்டு பெத்லகேம் நோக்கி போறாங்க. அந்த விண்மீன் போயிட்டே இருக்கு நகர்ந்து கரெக்டா அந்த மாட்டு தோட்டத்துக்கிட்ட போய் அந்த விண்மீன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே உள்ள போயிட்டு பாக்குறாங்க, அழகா ஜீசஸ் இன்ஃபன்ட் ஜீசஸ் குழந்தை இயேசு வந்து பிறந்தத பார்த்து அந்த கிட்ட அவர் கொண்டுட்டு என்ன பண்றாங்கன்னா தலை வணங்கி சாமி கும்பிடுறாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பாவிகளின் வீட்டுல வந்து ஜீசஸ் வந்து இந்த உலகத்துல பிறந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த குடியோட இன்னொரு 4 அம்சங்கள் என்னன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ 1, ஸ்டார்ஸ் 2, சாண்டா கிளாஸ். ஓகேங்களா? நீங்க நிறைய பேர் வீட்டுல பார்த்துருப்பீங்க. இது கலாச்சாரம் பாரம்பரியமான ஒரு விழாவா இருந்தாலும் இது வந்து ரிலீஜியன்
ரீதியா வந்து செலிப்ரேட் பண்றது இல்லை. ஓகேங்க, நீங்க சாண்டா கிளாஸ் தாத்தா பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கேரளஸ்ல பார்த்துருக்கீங்களா? சாண்டா கிளாஸோட அவரோட ஒரிஜினல் நேம் வந்து நிக்கோலஸ். ஓகேங்களா, அவர் வந்து துருக்கி நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு பிஷப் மீன்ஸ் சர்ச்சில் பாட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மேல ஒரு வாழ்ந்து வந்த ஒரு செல்வர். அவர் வந்து என்ன பண்ணிட்டுன்னா அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது. யாருக்கு? நிக்கோலஸ்க்கு. யாருக்கு? நிக்கோலஸ்க்கு நிறைய செல்வம் தான் இருந்தார். பட் அவர்கிட்ட வந்து ஒரு 4 குணங்கள் இருந்தது. என்னென்ன அப்படின்னா ஜென்ராசிட்டி. ஜென்ராசிட்டினா என்னன்னா ஈகை குணம், அப்புறம் லவ் அன்பு, அப்புறம் கேரிங். கேரிங்னா என்னது? மற்றவங்களை பார்த்து இறக்க குணம். ஸோ இதெல்லாம் அவருக்கு இருந்ததுனால அவர் அந்த செல்வத்தை என்ன பண்ணுவாங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதை பார்த்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நிக்கோலஸ் அப்படின்றது. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா அதே ஊர்ல ஒரு ஏழைக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 3 பெண் பிள்ளைகளை வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த 3 பெண்களையும் அவர் எப்படி திருமணம் செய்யறதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருந்தாரு. இதை கேள்விப்பட்ட நிக்கோலஸ் என்ன பண்றாரு, ரகசியமா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ரகசியம் மீன்ஸ் என்ன? ரகசியமான ஹெல்ப் அப்படின்னா என்னன்னா வலது கை கொடுக்கறத வந்து இடது கைக்கு தெரியாம இருக்கணும். அதுதான் வந்து ரகசியமான ஒரு ஹெல்ப். அந்த டைம்ல கேள்விப்பட்ட நிக்கோலஸ் என்ன பண்றாரு, அந்த ஏழை வீட்டுக்கு நைட்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஏழை வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட நிறைய செல்வம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த செல்வம் கொஞ்சம் பணம் கொஞ்சம் மூட்டை கட்டி ரெட் கலர் பேக் வச்சிருக்காரு இல்லைங்களா, அதுல கொஞ்சம் எடுத்து அந்த ஏழை வீட்டுக்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வச்சுட்டு வந்துருக்காரு. உடனே அவர் மறுநாள் எழுந்திரிச்சு யோசிக்கிறார், இங்க நம்ம எல்லாரும் மாதிரி ஏழை தானேலாம், நமக்கு மட்டும் எப்படி இங்க ஹெல்ப் கிடைக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கடவுள் கொடுத்தது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழை மனிதர்கிட்ட பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஃபர்ஸ்ட் பெண்ணுக்கு வந்து இந்த தங்கத்தையும் பணத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி செகண்ட்க்கும் நிக்கோலஸ் வந்து ஹெல்ப் பண்றாரு. தேர்டா ஹெல்ப் பண்ணும்போதுதான் அவர் வந்து ஒரு நினைக்கிறார், யாருமே தெரியல நமக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏழை மனிதர் கண்டிப்பா இன்னைக்கு அவர் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தூங்காம அன்னைக்கு நைட்டு விழிச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி நிக்கோலஸ் என்ன பண்றாரு, கரெக்டா ராத்திரியில 11 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகுறாரு. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு இருக்கு அவருக்கு தெரியல. அப்புறம் என்ன பண்றாரு, போயிட்டு அந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் பணம் வச்சுட்டு திருப்பி வரும்பொழுது உடனே ஏழை மனிதர், சார் நீங்க வீட்டுல எங்க போறீங்கன்னு கேட்டாரு, நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு திருப்பி பார்க்கறது நிக்கோலஸ், சார் நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் ஹெல்ப் பண்ணது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப உதவி செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவரோட நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ் இவரோட முக்கியமான இது என்னன்னா ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் இலவசமா செய்து வச்சிருக்காரு. ஸோ அதுல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிக்கோலஸ் வந்து டிசம்பர் 6ஆம் தேதி வந்து உடல்நலக்குறைவால் இறந்துட்டாரு. இது வந்து கற்பனை கதாபாத்திரம் இல்லை, சாண்டா கிளாஸ் வந்து கற்பனை கிடையாது, இதுதான் ஒரிஜினல். ஓகேவா, துருக்கி நாட்டுல வந்து நிக்கோலஸ் ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவரு தான் வந்து நிக்கோலஸோட இன்னொரு பெயர் தான் தேவதூதர் வந்து அவருக்கு தோன்றிதான் சொல்றாங்க, நீ வந்து கடவுளுக்கு இல்லையா, கடவுள் என்ன பண்ணுவாங்க, ஜீசஸும் சரி நம்ம கும்பிட்டு என்ன சாமி சரி என்ன பண்ணுவாங்க, நம்ம கேட்டது தருவாங்களா இல்லையாமா, எஸ் கண்டிப்பா தருவாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிறத பொறுத்து அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் நிக்கோலஸ் பண்றாங்க. ஸோ அவங்களோட இந்த அன்பு இரக்கம் பாசம் எல்லாமே ஜீசஸோட ஒத்து போறதுனால அவருடைய இந்த டிசம்பர் 6 நிக்கோலஸ் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டீங்களா, அன்னையில இருந்து அந்த கிறிஸ்துமஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அந்த 4th வீக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா துருக்கி, ஜெர்மனி, ஸோ மலேசியா, ஸோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாண்டா கிளாஸை இவரை ஒரு முக்கியமா வச்சு அவரை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அவரை பார்த்தா அவரோட பேக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட், சாக்லேட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற கிஃப்ட், சாக்லேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து நீங்க ஹாப்பியா ஆகுறீங்க இல்லையா, அதை பார்த்து அவருக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகேவா, அவர் செல்வங்களா இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணாரு, ஏழை மக்களுக்கு உதவி செய்தார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ. கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படின்னா என்னன்னா 16ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து ஃபர்ஸ்ட் ஜெர்மனி கண்ட்ரில தான் வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சாங்க. ஸோ அது வந்து ஏன் பார்த்தீங்கன்னா பனி டைம்ல வின்டர் சீசன்ல அதோட இலைகள் வந்து உதிராம அழகா அது வந்து என்ன நம்மளுக்கு ஸ்பெஷல் கொடுக்குது அப்படின்னா நிலையான வாழ்வு.
இப்போ நம்ம பச்சை பசேல் இருக்கிற பசுமையான செடிகள் பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி காஞ்ச இலைகள் கூடிய மரம் பார்க்கறதுக்கு நம்ம மைண்ட்ல ஒரு தாட் தோணும் இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? பசுமையான ஒரு இப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் ஆகும். அதனால அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்ஸ் முக்கியமான எதுக்கு அப்படின்னா அந்த 3 ஞானிகளுக்கு வால் நட்சத்திரம் தோன்றது வித்தியாசமானது தோணுச்சுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் அந்த ஸ்டார்ஸ் வச்சு அதை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இயேசுவோட முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா அவரு கடவுள் தான் மனிதனா பிறந்தாரு. பட் என்னன்னா அவர் நினைச்சிருந்தா பெரிய பேலஸ் கோட் அந்த மாதிரி எல்லாம் பிறந்திருக்காங்க. பட் அந்த மாதிரி பிறக்கல. அவரு எப்படி பிறந்தாரு அப்படின்னா மாட்டு தொழுவத்துல எளிமையா தீவன தொட்டியில கட்டி அழகா ஒரு பிறந்திருக்காரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமை, அன்பு, இரக்கம், பாசம், நம்பிக்கை இது எல்லாமே இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல வந்து நம்ம எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். இது நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், ஃபார் ஆல் ஆஃப் them we are going to celebrate in Christmas celebration. Okay mama, தொடர்ந்து புரிஞ்சுதா? Are you all understood? So what is the real name of Santa Claus? Nicholas. Very good.